இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஈஸியா எப்படிப்பட்ட வியாதியும் தாக்குறது ரொம்ப நார்மலான விஷயமா போயிருச்சு. அதில பார்த்தீங்கன்னா, தைராய்டுன்ற விஷயம் எப்படிப்பட்ட பாதிப்புகள உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த தைராய்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை பத்தி சீரியஸாவே இல்லாம இருக்கிறாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தைராய்டு பிரச்சனைக்கான முதல் அறிகுறிகள்லாம் எப்படி இருக்குன்றது தெரியுமா? தைராய்டு ஹார்மோன்கள் குறையும்போது உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். எடை அதிகரிக்கிறதால உடனடியா நீங்க பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. சில சந்தர்ப்பங்கள்ல தைராய்டு காரணமா ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறதால இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பல உடல் உபாதைகள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே தைராய்டு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஆனா வேற ஏதோ விஷயம் நமக்கு உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு அதுல சீரியஸ் இல்லாம இருக்கிறாங்க. தைராய்டு செக்கப் பண்ணிக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட. தைராய்டு ஹார்மோன்கள் குறையறதால குடல் இயக்கத்துல மாற்றம் ஏற்படுது. குடல் இயக்கம் குறையும் போது மலச்சிக்கல் ஏற்படுது. மலச்சிக்கல் என்பது மனச்சிக்கலையே உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல நெறைய பேரு கவனிச்சுக்கிறதே இல்ல. ஆனா இந்த மலச்சிக்கல் தான் உடம்புல பல வியாதிகளை கொண்டு வரதுக்கு அடிப்படையான காரணமா இருக்கு அப்படின்றத நம்மள எத்தன பேருக்கு தெரியுன்றது தெரியல. தைராய்டு காரணமா மூட்டு மற்றும் தசைவலி ஏற்படும். தைராய்டு பிரச்சனையால குழந்தையின்மை ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. உடல் பருமன் உருவாக்குது. உடல் சோர்வு, மந்தநிலை, முடி உதிர்தல் இப்படியா தொடர்ந்து படிப்படியான பிரச்சனைகள உடம்புல உருவாக்கிட்டே வரும். அதனால தைராய்டு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடத்துல இருக்கணும். தைராய்டு குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா உடனே அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து தடுப்பு நடவடிக்கைகள் என்னன்றத பார்த்துட்டு உங்க வியாதியிலிருந்து வெளிவரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதுவரைக்கும் கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா பரவால்ல. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அத பத்தின முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க. இப்படிப்பட்ட பல வியாதிகள்ல இருந்து உங்கள நீங்க தற்காத்துக் கொள்ள முயற்சி பண்ணுங்க.